ரவி ஒரு சாணக்கியனாக காட்டிக்கொள்றாரு, முத்துவை வந்து ஒரு சந்திரகுப்த மௌரியனாக காட்டுறாரு. ஒரு சந்திரகுப்த மௌரியனா முத்து அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவர் ஒரு கிங் மாதிரி இருக்கிறாரு, அவரை ஏன் வந்து நீங்க சந்திரகுப்த மௌரியன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை முத்துவோட ஃபேனா நீங்க இருந்தா முத்துவை சந்திரகுப்த மௌரியனாக அவருடைய உழைப்புக்கு ஒரு சுருக்கமாக ஆக்க எனக்கு விருப்பம் இல்லை. முத்து என்னதான் பிஆர் டீம்லாம் செட் பண்ணிட்டு பல பேர் வந்து அவருக்காக உழைப்பு போடுறாங்கன்னு தெரியுது. சௌந்தர்யாவுக்கு போடுறாங்கன்னா முத்துக்கும் போடுறாங்க, அதெல்லாம் அக்செப்டபிள். ஆனா இதெல்லாம் பேசும்போது ரவி வந்ததுக்கு அப்புறம் தான் முத்துவோடைய உழைப்பு தன்னால் உயர்ந்து வந்தாருங்கிற ஒரு விஷயத்த டவுன் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. திடீர்னு முத்து மேல பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆனதுன்னு தெரிஞ்சது. ஏன் இவர் வந்து முத்துவுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரெஃபினிட்டி காட்டான்னு தெரிஞ்சனால இவர் இங்க என்ன பண்ணிட்டாருன்னா, சௌந்தர்யாவை நம்ம தாக்கணும்னா முத்துவை வச்சுதான் தாக்க முடியும். அப்ப நம்ம முத்துவுக்கு பிஆர் ஆயிடுவோம். ஏன்னா முத்து ஒரு ஏழை பையன், அவன் வந்து ஒரு கஷ்டப்படுற சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கான். அவன் எந்த பிஆரும் செட் பண்ணிட்டு வரல, அவன் உழைப்பை நம்பி வந்திருக்கான். அதே நேரத்துல முத்து பயங்கரமான திறமைசாலி, பயங்கரமான புத்திசாலி, பயங்கரமான உழைப்பு போடுறவன். கிட்டத்தட்ட சந்திரகுப்த மௌரியன் மாதிரி தான். நீ வேற யார் வேணாலும் சூஸ் பண்ணலாமே சௌந்தர்யாவை அடிக்கிறதுக்கு, என் விஷால சூஸ் பண்ண வேண்டியதானே, என் அருணை சூஸ் பண்ண வேண்டியதானே, உன் நண்பரான அந்த டைம் வரைக்கும் இருக்கிற நண்பனான ரஞ்சித்தை சூஸ் பண்ண வேண்டியதானே. இவர் எதுக்கு முத்துவை சூஸ் பண்ணாரு? நீ தான் அந்த பொண்ணை அடிக்கணும்னு சொல்லிட்டு வெப்பன் கிரியேட் பண்றதுக்கு தான். அதாவது உன்னை அடிக்க நான் வெளியில இருந்து ஒரு ஆளை தயாரிக்கிறேன் இவர் சுயநலமா யோசிச்சனாலதான் இவர் முத்துவை வந்து எடுத்தாரு அந்த வெப்பனா. அந்த நாள் வெளியில வந்ததுல இருந்து இவர் தன்னை ஒரு கிங் மேக்கரா காமிச்சிட்டாரு. முத்து பேசின விஷயத்துக்கு எல்லாம் பயங்கரமா புகழ்